ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 மற்றும் விண்டோஸ் 11 ப்ளூ ஸ்க்ரீன் இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வருவீங்க. இந்த இஷ்யூவை சில ஃபைல்ஸுகளை டெலீட் பண்ணுறது மூலமாகவும் சில செட்டிங்கை ஆப்டிமைஸ் பண்ணுறது மூலமாகவும் இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் பிசியை ஓப்பன் பண்ணுங்கள். திஸ் பிசியில் சி ட்ரைவை ஓப்பன் பண்ணுங்கள். சி ட்ரைவில் விண்டோஸ்ன்றதை ஓப்பன் பண்ணுங்கள். விண்டோஸுக்குள்ளே சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே டவுன்லோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே டெலீட் பண்ணுங்கள். அப்புறம் சர்ச் பாரில் ரன்னுன்னு டைப் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே டெம்ப்புன்னு டைப் பண்ணி அதை ப்ரௌஸ் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுங்கள். என் சிஸ்டமில் நான் ஆல்ரெடி டெம்ப் டெலீட் பண்ணிட்டேன். உங்கள் சிஸ்டமில் இருந்தால் அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுங்கள். திரும்பவும் சர்ச் பார் ஓப்பன் பண்ணி ரன்னுன்னு சர்ச் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுங்கள். ரன்னில் %temp% அதை ஓப்பன் பண்ணுங்கள். திரும்பவும் அங்கே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே டெலீட் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்டில் செக் டிஸ்க் ஸ்பேஸ் C:\/Fன்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒய்ன்னு ப்ரெஸ் பண்ணி அதை என்டர் பண்ணுங்கள். இந்த கமாண்ட் உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணும்போது ரன் ஆகும். திஸ் பிசி ஓப்பன் பண்ணுங்கள். சி ட்ரைவ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டூல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆப்டிமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சி ட்ரைவை செலக்ட் பண்ணி ஆப்டிமைஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ப்ராசஸ் ஆன அப்புறம் உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் ஆகும்போது உங்கள் சிஸ்டமில் செக் டிஸ்க் ரன் ஆகும். ப்ரெஸ் NQ to கேன்சல்னு வரும். எந்த கீயுமே ப்ரெஸ் பண்ணி அதை கேன்சல் பண்ண வேண்டாம். அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே திரும்ப உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ ஸ்க்ரீன் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படியே ஃபிக்ஸ் ஆகணும்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.